கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 10வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஆம் அன்பானவர்களே, நானும் நீங்கள் யார் என்பதை, அவர் யார் என்பதையும், அவர் எனக்காக உங்களுக்காக எந்த காரியத்தை செய்து முடித்தார் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னா, நாம் எல்லாரும் அந்த நல்ல மேய்ப்பனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அறியப்பட்டு இருக்கிறோம். அதே போல நாம் யாராக இருக்கணும் அப்படின்னா, அந்த நல்ல மேய்ப்பனை அறிந்தவர்களாக நாம் இருக்கணும். அதுதாங்க ஆண்டவர் நம்மை குறித்து இந்த பூமியில் வச்சிருக்கிற திட்டமே அதுதான். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் எதையோ அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறான். பொருளாதாரத்தை எக்கச்சக்கமாக அதற்காக செலவு செய்கிறான். அதை அறிந்து கொள்ள, இதை கற்றுக்கொள்ள என்று சொல்லி எல்லாம் அவசியம். நான் சொல்லுகிறேன், அவை எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று என்னன்னா, தன்னை படைத்த இறைவன் யார் என்பதையும், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, எப்படிப்பட்டவர் என்பதையும் அறிந்து கொள்வது தாங்க நமக்கு கிடைச்ச வாழ்க்கை. நாம அதை படைத்தவரை அறிந்து கொள்வதை விட்டுவிட்டு நாம் எதையோ உருவாக்குவதற்கும் எதையோ காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் நாம் நம்முடைய ஆயுசு நாட்களை அதற்கென்று செலவழித்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு மாயையான வாழ்க்கை தான். எல்லாம் தேவைதான், ஆனால் ரொம்ப ரொம்ப பிரதானமான முக்கியமான தேவை என்பது என்னன்னா, அவரை அறிவது தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் சொல்றாங்க, அவரை அறிகிற அறிவுக்கு என்று சொல்றாங்க. ஆகவே ஆண்டவர் நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்யணும், இந்த பூமியில அவரை அறிந்து கொள்வதற்கு எந்தெந்த விதத்தில் எல்லாம் நாம ஆசைப்படுகிறோமோ, விரும்புகிறோமோ, அதுதாங்க நமக்கு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆம், அவரை அறிந்து கொள்வதுதான் நமக்கு நித்திய ஜீவன், நிரந்தரமான ஒரு வாழ்வு. ஆகவே ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறார், அப்படி அவரை அறிகிற ஒரு கூட்டமாகிய ஆடுகளாகிய நமக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரா, ஜீவனையே கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். அன்றைக்கு குறிப்பிட்ட நாளிலே அவர் கொடுத்த வாக்கை சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். ஆம், நமக்காக இயேசு கிறிஸ்து உயரிய தியாகம் செய்தார். அவர் உயிர் தியாகம் பண்ணது, பலியானது நோக்கம், நானும் நல்வாழ்வினை, அழகான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான, ஒழுக்கமான, பரிசுத்தமான, நீதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் எப்படி வாழ்ந்தவரோ அந்த மாதிரி நானும் நீங்கள் வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆகவே நாம் அந்த நோக்கத்தை மறந்து போய் வாழக்கூடாது. இன்றைக்கு நாம் அழைத்த அந்த அழைப்பை மறந்து எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறோம். அன்பானவர்களே, அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படியே நாம் படைக்கப்பட்டோம். எதற்காக படைக்கப்பட்டோம்? என்னை யார் படைச்சாங்களோ அவரை நான் பிரதிபலிப்பதற்காகத்தான், அவரை நான் வெளியிலே காட்டுவதற்காகத்தான் அவரால் நான் படைக்கப்பட்டேன். அந்த காரியத்தை ஏன் நாம் மறக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் போராட்டங்களும் அதை மறக்க வைக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக உயிரையே கொடுத்துட்டேன் அப்படின்னு. அவர் உயிரை கொடுத்ததன் மூலமாக இந்த பூமியினுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. நமக்கு நல்ல வாழ்வை இந்த பூமியில கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆடுகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க அறிந்திருக்கிறது போல நாங்களும் உம்மை அறிந்து கொள்வது தான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்வுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் அன்பை இன்னும் நாங்கள் ருசித்து பார்க்கட்டும். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு என் வாழ்வை நாங்கள் தருகிறோம். எங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆண்டவர் கரங்களிலே ஏந்தி எங்களை நடத்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.